எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டே 44 லாஸ்ட்டாக வந்து பார்த்துருப்போம். ஸோ 45, 46, 47 இந்த 3 நாளோட டெஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ சின்ன வீடியோவாக போடுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கம்பைன் பண்ணி 2 நாள் இல்லை 3 நாளுக்கு ஒருக்க அப்படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் ஒரே வீடியோவில் ஒரே தடவை பார்த்த மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால தான் எப்படி கம்பைன் பண்ணி போட்டுட்ருக்கேன். சரி, ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோவாக இருக்குங்க, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்க, ஃபஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவர் இஸ் டேஷ். அதாவது ஒளிரும் பாய்வு அல்லது ஒளிரும் சக்தியின் எஸ்ஐ அலகு வந்து என்ன? ஆப்ஷன் ஏ லூமெக்ஸ், ஆப்ஷன் பி லூமன், ஆப்ஷன் சி கேண்டலா, ஆப்ஷன் டி கெல்வின். ஸோ ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர், லூமன். ஆப்ஷன் பி லூமன். ஓகே, அடுத்த கொஷின் போயிடலாம். இந்த நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் USA launched the Mars Climate Orbiter to collect data about the maritime climate. வருஷம் கேட்டிருக்காங்க, இன் டேஷ் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா டேஷில் தேசிய ஏரோநாட்டிக்கல் அண்ட் லிமிடெட், அதாவது நம்ம நாசா எப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கு, செவ்வாய் கிரகத்தின் காலநிலை பற்றிய தரவுகளை சேகரிக்க அமெரிக்கா செவ்வாய் கிரகத்தின் காலநிலை சுற்றுப்பாதையை ஏவியது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் வந்து ஏ டிசம்பர் 1998, நவம்பர் 1997, அக்டோபர் 1995, ஆகஸ்ட் 1993. ஸோ ஆமாங்க, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ டிசம்பர் 1998. ஓகே, ஸோ அடுத்த தேர்டு கொஸ்டின்ங்க. யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள். யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் இஸ் டேஷ். விமான கோணத்தின் அலகு என்ன? ஆப்ஷன் ஏ பாலான், ஆப்ஷன் பி கேலான், ஆப்ஷன் சி ரேடியன், ஆப்ஷன் டி ஸ்டெரடியன். ஆமாங்க, ரேடியன். ஆப்ஷன் சி ரேடியன் தான் ஆன்சரு. ஓகே, நான்காவது கொஷின் வந்து பார்த்துடலாம். ஸோ பிளேன் ஆங்கிள் என்ன டைமென்ஷனுங்க? விமான கோணம் அப்படிங்கிறது பரிமாணங்கள் என்ன? எத்தனை? 1 பரிமாணம், 2 பரிமாணம், 3 பரிமாணம், 4 பரிமாணம். ஸோ 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனலா, 4 டைமென்ஷனலா? ஸோ 2 டைமென்ஷனல், 2 பரிமாணம். ஓகே, அடுத்து டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 adjacent டைம் ஜோன்ஸ் இஸ் 1 hour. ட்ரூவா ஃபால்ஸா? அதாவது 2 நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள நேர வேறுபாடு வந்து 1 மணி நேரமாங்க. ஸோ சரியா தவறா? ட்ரூ. ஆமாங்க, சரியான ஸ்டேட்மெண்ட்டு தான். அடுத்து ஆறாவது கொஸ்டின், டேஸ் இஸ் அ டிவைஸ் விச் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் டு ப்ரொடியூஸ் நியூமரஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இமேஜஸ். அதாவது டேஷ் என்பது ஒளியின் பல பிரதிபலிப்பு கொள்கையின் அடிப்படையில் செயல்படும் ஒரு சாதனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பல வடிவங்களை உருவாக்குமாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கெலடாஸ்கோப், ஆப்ஷன் பி பெரிஸ்கோப், ஆப்ஷன் சி டெலஸ்கோப், ஆப்ஷன் டி மைக்ரோஸ்கோப். ஸோ அதே மாதிரி தாங்க ஆப்ஷன் தமிழில். ஸோ டெலடாஸ்கோப், பெரிஸ்கோப், தொலைநோக்கி, நுண்ணோக்கி. ஸோ ஆமாங்க, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நம்ம சின்ன வயசுலலாம் வச்சு யூஸ் பண்ணியிருப்போங்க, விளையாண்டுருப்போம். அடுத்து 7th, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு, ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட். ஸ்டெரடியன், பாஸ்கல், ரேடியன், கேல்வின். ஸோ பாஸ்கல். ஆப்ஷன் 2 பாஸ்கல் தாங்க இதோட ஆன்சர். ஓகேங்க, அடுத்து பார்த்துடலாம். ஸோ இது 46ஓட டெஸ்ட் பிடிஎஃப்ங்க, வாங்க பார்த்துடலாம். உங்களுக்கான ஃபஸ்ட்டு கொஷின், கார்டமன் ஹில்ஸ் ஆர் ஆல்சோ நோனஸ். அதாவது நமக்கு தெரியும் ஏலக்காய் மலைகள் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இயற்கை ஏலக்காய் ஹில்ஸ், ஆப்ஷன் பி ஏலமலை ஹில்ஸ், ஆப்ஷன் சி ஏலம் ஹில்ஸ், ஆப்ஷன் டி ஏலக்காய் மலை ஹில்ஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2ங்க, அதாவது ஏலமலை மலைகள்.
ஓகே. அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசல்டு ஸ்குவிரல் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய கிரிசல்டு அணில் வனவிலங்கு சரணாலயம் வந்து எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு? ஆப்ஷன் ஏ ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆப்ஷன் பி விருதுநகர், ஆப்ஷன் சி சேலம், ஆப்ஷன் டி திருப்பத்தூர். ஆமாங்க, ஆப்ஷன் பி விருதுநகர் இதுதான் ஆன்சரு. ஓகே, அடுத்த கொஷின் பார்த்துடலாம். ஆனமலை இஸ் லொக்கேட்டட் இன் த பார்டர் ஆஃப் தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஆனைமலை தமிழ்நாடு மற்றும் கேரளா மற்றும் கர்நாடகா எல்லையில் உள்ளது. சரியா தவறா? ஸோ தவறுங்க. ஸோ கர்நாடகா வராது, தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் எல்லைகள். அடுத்து பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பழனி ஹில்ஸ். இங்கிலீஷில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பழனி hills are the eastward extension of Western Ghats. These hills are located in Dindigul district. Third statement, Vembadi Sola is the highest peak in the Palani hills. Fourth statement, Vandaravu is the second highest peak. தமிழில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பழனி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய ஒரு விரிவாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மலைகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழனி மலையில் உள்ள மிக உயரமான சிகரம் வந்து வேம்படி சோலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தாராவோ அதன் இரண்டாவது உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டு அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சி. அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது பழனி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு கிழக்கு நோக்கிய விரிவாக்கம். அதே மாதிரி இந்த மலைகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. ஸோ சொல்லப்போனால் லொக்கேட்டட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆர் த எக்ஸ்டென்ஷன் ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ ஏன் இது லாஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேம்படி சோலா அப்படிங்கிறது செகண்ட் ஹையஸ்ட் பீக்குங்க. ஸோ வந்தாராவோ அப்படிங்கிறது தான் முதல் ஹையஸ்ட்டு பீக்கு, மிக உயரமான சிகரம். அடுத்த கொஸ்டின், வெஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் நீல்கிரிஸ் இந்த நார்த் டு டேஷ் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அதாவது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குல்ல, அது வடக்கே நீலகிரி அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த இடம் வர நீண்டிருக்குது? ஆப்ஷன் ஏ செவந்தி மலை, ஆப்ஷன் பி செங்கோட்டை மலை, ஆப்ஷன் சி மருதுவால் மலை, ஆப்ஷன் டி மண்ணடி மலை. ஆப்ஷன் சி தாங்க ஆன்சரு. ஸோ மருந்துவால் மலை. அடுத்து ஜவாதி ஹில்ஸ் செப்பரேட்ஸ் டூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் வேலூர் அண்ட் திருவண்ணாமலை. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அதாவது ஜவ்வாது மலை வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இரண்டு மாவட்டங்களையும் பிரிக்கிறது. சரியா தவறா? ஸோ ஆமாங்க, ட்ரூ. இதுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7வது கொஸ்டின், த நேம் கால்வராயன் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா கால்வராயன் என்ற பெயர் டேஷ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. ஆப்ஷன் ஏ கல்லர், ஆப்ஷன் பி கலர், ஆப்ஷன் சி காவலர், ஆப்ஷன் டி காரலர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி காரலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்க. ஸோ 8வது, கால்வராயன் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது? ஸோ ஜிஞ்சி ஹில்ஸ் எங்கே இருக்குது? அதே மாதிரி ரத்னமலை ஹில்ஸ் எங்கே இருக்குது? பச்சைமலை ஹில்ஸ் வந்து எங்கே இருக்குது? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8th. ஸோ 8th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கால்வராயன் அப்படின்னாலே கள்ளக்குறிச்சி தாங்க. ஸோ செஞ்சி மலைகள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம்ங்க. ரத்னமலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலூரில் இருக்குங்க. பச்சைமலை அப்படிங்கிறது பெரம்பலூரில் இருக்குங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். 9th கொஸ்டின், டேஷ் இஸ் த பாப்புலர் சீசனல் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் ஆஃப் பச்சைமலை ஹில்ஸ். பச்சைமலை ஹில்ஸோட ஒரு பிரபலமான ஒரு பருவகால விவசாய பொருளாக என்ன இருக்குது? பொருளாக கருதப்படுவது என்ன? ஸோ ஆப்ஷன் ஏ வாழைப்பழம் பனானா, ஆப்ஷன் பி டிராகன் ஃப்ரூட், ஆப்ஷன் சி பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட், ஆப்ஷன் டி வாட்டர்மெலன் தர்பூசணி. ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சிங்க பலாப்பழம், ஸோ ஜாக் ஃப்ரூட்டு. அடுத்து 10th கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். ஸோ த ஹையஸ்ட் பீக் இன் த சதர்ன் பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த
சேர்வராயன் ரேஞ்சில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேர்வராயன் ரேஞ்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு பகுதியில் உள்ள மிக உயர்ந்த சிகரம் வந்து சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. சரியா தவறா? ஸோ சரி, இதுக்கான ஆன்சர் சரி தாங்க. ஹையஸ்ட் பீக் ஆஃப் சதர்ன் பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா சேர்வராயன் ரேஞ்சில் தான் இருக்கான். ஓகே, அடுத்து பார்த்துடலாம். ஸோ இது டே 47 அண்ட் 48 ரெண்டுத்துக்கு உண்டானதுங்க. ஸோ ஒரே பிடிஎஃப்பில் கம்பைன் பண்ணி நம்ம வந்து எடுத்துருப்போம். ஸோ வாங்க உங்களுக்கான தமிழ்லேருந்து எடுத்துகிட்டுக்கோங்க. ஸோ வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. எதிர்ச்சொல் தருக அப்படிங்கிற டாபிக் கீழே வந்து வருதுங்க. ஸோ எதிர்ச்சொல் தருகல முதல் கொஷின் வந்து அழகு. ஸோ ஆப்ஷன் ஏ அழகின்மை, ஆப்ஷன் பி அவலட்சணம், ஆப்ஷன் சி இலகு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவலட்சணம். அதாவது நம்ம அழகுனா அழகின்மைன்னு டக்குன்னு போட்டுறக்கூடாது. ஸோ அதுக்கான ஆப்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து தாங்க போடணும். அடுத்து இனிய. ஸோ இனியோட எதிர்ச்சொல் என்ன? ஏ இன்னாத, பி இனிப்பு, ஆப்ஷன் சி கனிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிய அப்படின்னாலே நமக்கு தெரியும் இன்னாத அப்படிங்கிறது தான் இதோட எதிர்ச்சொல்ல இருக்க முடியும். அடுத்து தேர்டு கொஸ்டின் பரவசம் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ துன்பம், ஆப்ஷன் பி நிரவசம், ஆப்ஷன் சி மகிழ்ச்சி, ஆப்ஷன் டி இகழ்ச்சி. ஸோ பரவசம் அப்படின்னா துன்பம் அப்படின்னு எதிர்ச்சொல்லுங்க, இதோட எதிர்ச்சொல். அடுத்து பேதை என்ற சொல் மேதை என்ற சொல் பேதை என்ற எதிர்ச்சொல்லை உடையது. சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேதையோட எதிர்ச்சொல் பேதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேதை அப்படின்னா அறிவுடையவர்கள், பேதை அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான சொல். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. ஓகே, அடுத்து ஈதல் அப்படிங்கிறதோட ஒரு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ ஈதல் ஆப்ஷன் ஏ வந்து கேட்டல், ஆப்ஷன் பி வேண்டல், ஆப்ஷன் சி இரத்தல், ஆப்ஷன் டி தருதல். ஸோ ஆமாங்க, கரெக்டு, இரத்தல். ஸோ சி ஈதல் அப்படின்னா இரத்தல் அப்படின்னு அர்த்தம், அதாவது எதிர்ச்சொல். அடுத்து நம்ம தொகை சொற்கள்லேருந்து ஒரு 5 கொஷின்ங்க. தொகை சொற்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஸோ முதல் கொஷின் முக்கணி. ஸோ முக்கணி அப்படின்னா நம்ம வந்து படிச்சிருப்போங்க. ஸோ மா பலா வாழை, கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிறது. அடுத்து மும்முரசு. எஸ், நம்ம புக்கில் உண்டு மும்முரசு. ஸோ படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு. ஸோ மண அப்படின்னா 3 சொல்லிங்க, படை கொடை மண. ஸோ 3 முரசுங்க. அடுத்து இருமை தெரியுங்க உங்களுக்கு, இம்மை மறுமை நம்ம சொல்லுவோம்ல, இருமை. ஸோ அடுத்து ஐம்பொறி. மெய் வாய் கண் மூக்கு செவி, நம்மளோட ஐம்பொறி. ஸோ அடுத்து முத்தொழில் 3 தொழில்கள், கரெக்டு. படைத்தல், காத்தல், அழித்தல். ஸோ இதாங்க தொகை சொற்கள்லேருந்து 5 கொஷின். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வல்லினம் மிகும் மிகா இடங்களில் முதல் கொஷின் அதற்கு இதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். சரியா தவறா? ஸோ ஆமாங்க, கரெக்டு, சரி. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து 12வது கொஷின் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் டேஷ் மிகுமா மிகாதா? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகுமா மிகாதா? ஸோ மிகுமாங்க, ஆப்ஷன் ஏ. 13வது கொஷின் வினா பெயர்களின் பின் வல்லினம் டேஷ் மிகுமா மிகாதா? வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாதுங்க. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து 14 டேஷ் மற்றும் டேஷ் வேற்றுமை உருபுகளில் வரிகளில் ஸோ வல்லினம் மிகாது. வேற்றுமை உருபுகள் கலக்கப்பட்ட அந்த வரிகளில் எந்த வேற்றுமை உருபுக்கு பின் வந்து வல்லினம் மிகாது? ஸோ ஆப்ஷன் ஏ 3, 8ஆம் வேற்றுமை உருபுக்கு பின், 3, 4ஆம் வேற்றுமை வரிகளின் பின், 3, 5ஆம் வேற்றுமை உருபுகளின் பின், 3, 6ஆம் வேற்றுமை உருபுகளின் பின். வல்லினம் வந்து மிகக்கூடாது, மிகாமல் இருக்கக்கூடிய வேற்றுமை உருபுகள் 2 உண்டு. ஸோ ஆப்ஷன் டி 3ஆவது வேற்றுமை உருவுக்கு பின்னும் 6ஆம் வேற்றுமை உருவுக்கு பின்னும் வல்லினம் மிகாது.
அடுத்து 15வது கொஷினுங்க. 15 அப்படின்னா விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. சரியா தவறா? விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. ஸோ சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தாங்க. அடுத்து மரபு பெயர்களுங்க. ஸோ மரபு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரங்கோட மரபு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ வந்து பாயும், ஆப்ஷன் பி வந்து அளப்பும், ஆப்ஷன் சி வந்து கத்தும், ஆப்ஷன் டி வந்து சீரும். குரங்கு அளப்பும், அதாங்க கரெக்டான ஆன்சர், 2வது ஆப்ஷன். அடுத்து வண்டு அதோட மரபு பெயர் என்ன? ஸோ ஏ கீச்சிடும், பி குளரும், சி அலரும், டி முரளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது ஆப்ஷன். ஸோ 4வது ஆப்ஷன் தாங்க, வண்டு முரளும், அதாங்க ஆன்சரு. ஓகே, அடுத்து பறவை விலங்குகளோட இளமை பெயர்கள்லேருந்து கொஷினுங்க. ஸோ 18வது கொஷின், ஆட்டு எப்படி சொல்லுவோம்? ஸோ ஆடு அப்படிங்கிறதோட இளமை பெயர். ஸோ ஆட்டு குருளைன்னு சொல்லுவோமா, ஆட்டு மரின்னு சொல்லுவோமா, ஆட்டு குட்டின்னு சொல்லுவோமா? ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கிற மாதிரி மரின்னும் சொல்லுவோம், குட்டின்னும் சொல்லுவோமா? எஸ், ஆப்ஷன் டி. ஆமாங்க, மரி குட்டி ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து யானை. ஸோ யானை டேஷ், யானை மரின்னு சொல்லுவோமா, யானை பிள்ளைன்னு சொல்லுவோமா, யானை குட்டி அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை யானை கன்று அப்படின்னு வந்து சொல்லுவோமா? ஸோ நம்ம வந்து சொல்லுவோம் யானை குட்டி, அதாங்க கரெக்டுன்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம். ஆனால் யானை கன்று, ஸோ அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோங்க. அடுத்து எலி. ஸோ எலி அப்படிங்கும்போது எலி பிள்ளை அப்படின்னு சொல்லுவோமா, ஸோ எலி குஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, இல்லை எலி குட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோமாங்க? நிறைய பேர் எலி குஞ்சு அப்படின்னு போடுவீங்க, இன்னும் சில பேர் கரெக்டாக எலி குட்டி அப்படின்னு போட்டுருவீங்க. ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து குட்டி, ஆப்ஷன் சி எலி குட்டி. ஸோ ஓகேங்க, அவ்வளோதாங்க. இந்த 4 நாளுக்கு உண்டான டெஸ்ட்டை வந்து ஒரே வீடியோவாக நம்ம வந்து போட்டுடுறோங்க. ஸோ உங்களுக்கு முந்தின டெஸ்ட்லாம் பார்க்கணும், இல்லை பிடிஎஃப்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆன்சரோட நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். குரூப் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரிவிஷனும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் போட்டும் கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். 40 நாளுக்கு உண்டான பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது 48 வரைக்கும் இன்றைக்கி வந்து முடிச்சிட்டோங்க. ஸோ 48வது நாள். ஸோ இது வந்து தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும், எக்ஸாம் வந்து முடிகிற வரைக்கும். ஒரு ஃபுல் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.